பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி ஒரு விசேஷத்த தேவ செய்தியாளர் வருகிறார். சுவிசேஷகராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சாட்சி ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு நல்ல தேவ மனுஷன். அவர் வேதத்தை நல்லா கற்று தேறினவர். பைபிள் வசனத்தை தப்பாக வாசித்தா கூட தப்பாக வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லுவார். பைபிள் திறக்காமலேயே பைபிள் அப்படியே முழுவதுமாக அவருடைய இருதயத்தில் அவருடைய மைண்டில் வச்சிருக்கிறார். நல்ல சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ மனுஷன். அவர் நாளைக்கு வருகிறார். நல்ல கிருபை பெற்றவர். நீங்கள் சபைக்கு போகாதவங்கன்னா கலந்து கொள்ளுங்க. ஸ்பெஷலி நம்முடைய சபையார் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, ஏதோ ஒரு போராட்டம் உங்களை அலைகடித்து கொண்டிருக்கிறதா? இந்த வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசுவை அறிவதாங்க வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஒரு மனுஷன் எதையோ அறிஞ்சிக்கிறான். ஒரு மொபைல் கையில் கச்சிச்சுன்னா அதை எல்லாம் அச்சு வர ஆணி வர பண்ணிடுறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சிருப்பான். ஆனால் சத்திய வசனத்தை இயேசு கிறிஸ்து குறித்து அவனுக்கு தெரியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாமி அறிந்து கொள்ளுங்க. வசனத்தை நல்லா வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் விடுதலையை ஆவியானவர் தருவார். அதனால வசனத்தின்படி உங்களை வாழ்வதற்கு உங்களை விட்டு கொடுங்க. இப்படியாகிலும் இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் கிட்ட நேரம் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் பல காரியங்களை சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கர்த்தர் தாங்கப்பா. உம்மை அறிகிற அறிவு இந்த மகனுக்கும் மகளுக்கும் கர்த்தர் கூட்டி தருவீரா. எல்லா போராட்டங்கள் மாறி போகட்டும், தடைகளை உடைத்து போடும். சாந்தா நாமா ரியாக்கா ராமாசியா. அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் மகனை ஆசீர்வதித்து மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்க நாமத்தை மையப்படுத்திக்கும். தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாளைக்கு நடக்க போகிற இந்த ஸ்பெஷல் சண்டே ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதி. சாட்சி ஆபிரகாம் அண்ணனை நல்லா பயன்படுத்துங்க. பலத்த காரியங்களை செய்யும். இப்படி நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஆன்லைனில் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையார் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து வாங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென்.